வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்மெல் ஆஃப் ஷீப் யூடியூப் சேனல். உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த ஆயனிடம் 5 கேள்விகள் என்ற பகுதிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒரு ஆயன் தன்னுடைய ஆட்டுக்குட்டியை தெரிஞ்சு வச்சுக்கிறது எவ்வளோ அவசியமோ, அதே போல் ஒரு ஆட்டுக்குட்டியும் தன்னோட ஆயன் யாருன்னு புரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். இப்போ நான் என்னோட தனிப்பட்ட 5 கேள்விகள் மூலம் என்னோட ஆயனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்தோத்திரம் ஃபாதர். ஸ்தோத்திரம் சந்தியா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க ஃபாதர். வெரி குட், சொல்லுங்க. என்னோட முதல் கேள்வி ஒரு பக்தியில் போகலான் இருக்கேங்க ஃபாதர். வாவ், சூப்பர், ஸ்டார்ட். இப்போ நான் ஜெபமாலை மாதாவோட ஃபீஸ்ட் அன்னைக்கு பிறந்தேங்க ஃபாதர். அதனால எனக்கு ரொசாரியோ மேரி சந்தியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அந்த பேர் வச்சதும் அதுவும் ஜெபமாலை சொல்லணும்னு அம்மா டெய்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க ஃபாதர். நானும் அதை ஜெபமாலை சொல்லிகிட்டே தான் ஃபாதர் இருப்பேன். இப்போ அது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, இந்த ஜெபமாலைங்கிற ஒரு அடையாளம் நமக்கு எப்படி தோன்றியதுனோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த 53 மணி எப்படி வந்துச்சு, அது அந்த 53 மணி சொல்லணுமா கரெக்டாக அப்படின்னு சொல்லணும், தெரிஞ்சுக்கணும் ஃபாதர். குட் குட் குட். சந்தியா, நீங்கள் ஜெபமாலை சொல்கிறீங்க அப்படிங்கிறதே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயந்தான். ஏன்னா இந்த திருச்சபை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடைகளில் ஒன்று இந்த ஜெபமாலையாக இருக்குது. காரணம், கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த ஜெபமாலை வளர்ச்சி அடைந்துட்டு வந்திருக்கு. அதாவது இந்த அருள் நிறைந்த மரியே ஜெபம் அப்படிங்கிறது மிக அருமையாக மக்களுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மெருகேற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவ்வளோ உன்னதமான ஜெபத்தை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோங்கிறத மறந்துட வேணாம். இப்போது எத்தனை நூற்றாண்டுகளாக அது வந்திருக்கு பாருங்கள். சரிங்க, 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படின்னா ஏகதேசம் 1100 வருடங்களாக ஒரு ஜெபத்தை மெருகேற்றி இருக்காங்க. அப்படின்னா அந்த ஜெபம் ஒரு கிறிஸ்தவங்களுக்கு, எல்லா மக்களுக்குமே அது எவ்வளோ முக்கியமானது. இதை உணர்ந்து தான் நாம் அந்த ஜெபத்தை சொல்லணும். சிலர் நினச்சிப்பாங்க, ஜெபமாலை சொல்லும்போது நம்ம மரியாவை மகிழ்ச்சிப்படுத்துகிறோம் அல்லது மரியாவை உயர்த்தி பேசுகிறோம். அப்படி அல்ல. மரியா எந்தவித புகழ்ச்சியும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கலை. சரிங்களா? வாழும்போதும் சரி, இப்போவும் சரி. சரிங்களா? ஆனால் மரியா நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது ஜெபியுங்கள், ஜெபமாலை ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு ஜெபமாலை நாம் ஜெபிக்கும் போதும் மரியாவும் சேர்ந்து நம்மளோட ஜெபிக்கிறாங்க. அந்த ஒரு உணர்வோடு தான் நாம் ஜெபம் செய்யணும். சரிங்களா? எத்தனை மணி நாம் ஜெபிக்கிறோம்? நீங்கள் கேட்டீங்க 53 மணி ஜெபம் எதுக்குன்னு சொல்லி. எத்தனை மணி ஜெபிக்கிறோங்கிறது அவசியம் இல்லை, எப்படி ஜெபிக்கிறோங்கிறது அவசியம். சரிங்களா? இந்த 10 மணி அப்படிங்கிற ஒரு முழுமையை குறிக்குது. 5-10 மணிகளை நான் நிறைவு செய்கிற போது அது இன்னும் அதிகமாக ஒரு முழுமையை குறிக்கிறங்காட்டி நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் 1 மணி, சரிங்களா, ஜெபமாலை செய்தாலும் அது முழு மனதோட, சரிங்களா, அதிலும் குறிப்பாக மரியாவோட சேர்ந்து செய்ய முடியுதா அப்படின்னு பாருங்கள். மரியாவிடமல் அந்த ஜெபம் மரியா உடன் சேர்ந்தான ஜெபமாக இருக்கணும். மரியாவே எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும்னு நம்ம சொல்லும்போது நிச்சயம் மரியா நமக்காக வேண்டிப்பாங்க. ஆகையினால ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும், மாதாவே நான் உங்களோட சேர்ந்து உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிற உணர்வோட எந்தவித பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காம, மனசு எங்கும் அலைப்பாயாமல் முழு மனதோடு சேர்ந்து மரியாவோடு உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? ஒவ்வொரு ஜெபமும் சொல்ல சொல்ல, சரிங்களா, அது மந்திரமாக மாறி போகும். சரிங்களா? அருள் நிறைந்த மரியே மந்திரம்னு கூட சிலர் சொல்கிறது உண்டு. ஏன்னா எந்த ஒரு வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டோ இருக்கிறோமோ அந்த வார்த்தை ஒருத்தருக்கு ஆற்றல் கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா வார்த்தைக்குள்ளாகவே ஆற்றல் அடங்கியிருக்கு. ஒருத்தரை பார்த்து நெகட்டிவாக நீ இப்படி ஆயிடுவ அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஹர்ட் ஆகிடுறாங்க. ஒருத்தரை பார்த்து நீ நல்லா வருவ அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லும்போது அவங்க ஒரு உத்வேகம் பெறுறாங்க. அப்படி இருக்கும்போது கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள், சரிங்களா, கடவுள் தனது செய்தியை கப்ரியேல் தூதர் மூலமாக மரியாவுக்கு கொடுத்தாங்க. அடுத்து எலிசபெத் அம்மாள் என்கிற அந்த பெண்மணி மரியாவை புகழ்ந்து பாடின அந்த வரி, இவை இரண்டும் கலந்திருக்கிற இந்த ஜெபமாலையை நாம் அடிக்கடி உச்சரித்து கொண்டே இருக்கிற போது அது எவ்வளவு ஆற்றல் வாய்ந்த ஒரு ஜெபமாக மாறி போகும் பாருங்கள். அது நமக்கு எவ்வளோ பெரிய சக்தியாக நமக்கு வரும் பாருங்கள். ஆகையினால தொடர்ந்து ஜெபமாலை செய்கிறத நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. யாருக்காகவும் இல்லை, உங்களுக்காக அதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் எப்போல்லாம் ஜெபம் செய்ய உட்கார்றீங்களோ அப்போது யாரும் உங்களோட இருப்பாங்க? மரியாவும்
மரியாவும் உங்களோட உட்காந்து ஜெபம் செய்வாங்க. உங்களுடைய மீட்புக்காக அவங்க உங்களுக்காக ஜெபிச்சுக்குவாங்க. ஓகே ஓகேங்க ஃபாதர். ரொம்ப நாளாக என் மனசில் இருந்த டவுட் இப்போ கிளியர் ஆயிடுச்சுங்க ஃபாதர். தேங்க்யூங்க ஃபாதர். இப்போ என்னோட 2வது கேள்வி என்னென்னா, இப்போது நாங்கள் வீட்டில் வந்து பைபிள் படிப்போங்க ஃபாதர். அந்த பைபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங், அப்புறம் வந்து அந்த பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு சில முறை இருக்கா, அப்புறம் இப்போ ரேண்டமாக எடுத்து படிக்கலாமாங்க ஃபாதர்? ஓ சரி சரி. நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க அப்படிங்கிறதே ஒரு சந்தோஷமான காரியம்தான். வெரி குட். டெய்லியும் பைபிள் படிங்க. சரிங்களா? நீங்கள் கேட்டீங்க பைபிளுக்கு அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், பிப்ளியா அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது தான் இந்த பைபிள் அப்படிங்கிறது. அதுக்கு அர்த்தம் புக். சரிங்களா? ஒரு புக்கை தான் பைபிள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அது சாதாரண புக்கு கிடையாது. சரிங்களா? அது கடவுளுடைய வார்த்தைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு. சரிங்களா? பாருங்கள், நீங்கள் ஒரு கடிதம் வாசிக்கிறீங்க, உங்கள் அப்பாவோ அம்மாவோ உங்களுக்கு கடிதம் கொடுக்குறாங்க. அதை வாசிக்கும் போது என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அவங்க என் கூட பேசுகிறோம். ஆமாம், அப்பாவே என் கூட பேசுகிறோம், அம்மாவே என் கூட பேசுகிற மாதிரி உணர்வு. அது போல தான் எப்போல்லாம் நீங்கள் விவிலியத்தை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போல்லாம் கடவுளும் உங்களோட பேசுகிறத உங்களால் உணர முடியும். ஏன்னா அதில் இருக்கிற அனைத்து வார்த்தைகளும் கடவுளுடைய வார்த்தைகள். அதை புரிஞ்சு நீங்கள் அதை வாசிக்கலாம். தென் நீங்கள் அதை எப்படி வாசிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க. சில சமயம் நாம் ஒரு பகுதியை திறந்து அதில் இருக்கிறத வாசிச்சுட்டு இன்றைக்கி இந்த செய்தி போதுன்னு, அப்படி அல்ல. ஒரு கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரியெல்லாம் நம்ம வாசிக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. டெய்லி ஒரு பகுதியை எடுத்து தியானிக்கிற விதத்தில் நீங்கள் வாசிங்க. முடிஞ்சால் காலையில் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலேருந்து வாசிக்க ஆரம்பிங்க. இரவு தூங்குற போகிறதுக்கு முன்னாடி புதிய ஏற்பாடு புத்தகங்கள்லேருந்து வாசிக்க நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு பகுதியாக வாசிச்சுட்டு போகும்போது பழைய ஏற்பாட்டை குறித்தும் புதிய ஏற்பாட்டை குறித்தும் ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும். தென் படிக்க படிக்க அதில் இருக்கிற நபர்களை குறித்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். அந்த நபர்கள் என்ன பண்ணினாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். குறிப்பாக மோயிசன் எடுத்துக்கோமே. நீங்கள் மோயிசனுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும்போது அவர் எப்படி கடவுள்கிட்ட உறவு நிலையோடு இருந்தார், கடவுள்கிட்ட எப்படி பேசினார், கடவுள் அவர்கிட்ட எப்படி பேசினார், இது எல்லாமே மிக தெளிவாக புரியும். நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு அவை அனைத்தும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்கள் வாசிக்கலாம். இப்போ படிக்கும் போதுங்க ஃபாதர், ஒரு பகுதி படிக்கிறோன்னா அந்த பகுதியிலேருந்து நிறைய டவுட்ஸு கொஷின்ஸ்லாம் நமக்கே வரும் இல்லைங்க ஃபாதர், அதை எப்படி கிளியர் பண்ணிக்கலாம்? கட்டாயம் இதை மாதிரி டவுட்ஸும் கொஷின்ஸும் வர்றது நல்லது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் ஒரே ஒரு வசனம் படிக்கும்போது கூட அந்த வசனம் நமக்கு பல செய்தியை கொடுக்கலாம். ஏன், எதற்கு, எதனால் இப்படி அப்படின்னு பல கேள்விகளை உருவாக்கலாம். எல்லா கேள்விகளையும் நீங்கள் உங்களுக்குள்ளாக கேட்டுக்கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் மேலே கடவுள்கிட்ட கேட்கணும். சாமி, நான் ஒரு விஷயம் படிக்கிறேன், இதில் எனக்கு பல சந்தேகங்கள் வருது, இதுக்கான பதிலை நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். சரிங்களா? ஒரு ஜென் பழமொழி சொல்லப்படும். என்னென்னா, when a student is ready to learn, the master will appear அப்படின்ட்டு. எப்போ நீ ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறியோ அப்போ உனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆசிரியர் அனுப்பி வைக்கப்படுவார். கடவுளே ஆசிரியராக மாறி உனக்கு பல விஷயங்களை புரிய வைப்பான். ஆகையினால படிக்கும்போது கேள்விகள் வருதுன்னா அதை நீ அப்ரிஷியேட் பண்ணு. முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவரே எனக்கு தெளிவுபடுத்துங்கன்னு ஜெபம் பண்ணிக்கோ. எல்லாத்துக்கும் மேலே பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு ஜெபத்தை சொல்லி ஆரம்பிக்கலாம். கடவுளே, இந்த நாளை நான் துவங்குறேன், இந்த நாளில் நீங்கள் எங்களோட பேசுங்க, எனக்கான செய்தியை நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் என் வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்க ஃபாதர். கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை வச்சு நான் கரெக்டாக இனிமேல் முறைப்படி அந்த பைபிளை எப்படி படிக்கணுமோ அது மாதிரி படிப்பேங்க ஃபாதர். குட். இப்போ வந்து 3வது கேள்வி என்னன்னாங்க ஃபாதர், இப்போது தனிமையில் இருக்கவங்களுக்கான ஒரு கேள்விங்க ஃபாதர். இப்போது எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரவங்களில் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் படிப்பிற்காகவும் வேலைவாய்ப்புக்காகவும் வந்து குடும்பத்தை பிரிஞ்சு தனிமையில் போயிருப்பாங்க ஃபாதர். அப்போ அவங்க அந்த தனிமையில் இருக்கும்போது நிறைய டிப்ரெஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்க அதை தன்னைத்தானே எப்படி அதிலிருந்து வெளியே வந்துக்கிறது அப்படின்னு கொஞ்சம் அவங்களுக்காக சொல்லலாம். ஓகே, பாருங்கள், வெளியூரில் வெளிநாட்டில் குடும்பத்தை விட்டு வேலை பார்க்குறவங்க படிக்கிறவங்க மாத்திரம் தனிமை அனுபவிக்கிறது இல்லை. நாமளை குடும்பத்தோடு இருந்தாலும் சில சமயம் தனிமைங்கிற ஒரு உணர்வுக்குள்ளே நாம் போயிடும்போது ஒரு விரக்தியை நம்ம ஃபேஸ் பண்ணுறது உண்டு. நமக்கும் சேர்த்து தான் இந்த பதிலை நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? தனிமை அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா ஒரு மனிதன் தனித்திருக்கும் போது தான் தன்னை குறித்தான ஒரு புரிதல் அவனுக்கு
விளங்கும். தாய் யார், தாய் எப்படிப்பட்டவ, தனக்குள்ளே என்ன உணர்வுகள் வெளிப்படுகிறது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். சரி, எல்லாத்துக்கும் மேலே தன்னை நேசிக்க ஆரம்பிக்கிறதுக்கான சூழலும் அமையும். சரிங்களா? ஆக ஒருத்தர் தன்னை நேசித்தா தான் அடுத்தவங்களை நேசிக்க முடியும். தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க சொல்லியிருக்காரு. அப்போ உன்னை நேசிக்கிறதுக்கு இந்த தனிமை ரொம்ப உபயோகமாக இருக்கும். நான் என்ன சரியாக வச்சுக்கிறதுக்கு, சரிங்களா, என்ன பர்ஃபெக்டான நிலையை நோக்கி கடத்தி போகிறதுக்கு இந்த தனிமை எனக்கு உதவி செய்யும்னு நினைக்கணும். சரிங்களா? தனிமையில் தான் பல புரிதல்கள் நமக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? பல போராட்டங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் கிடைக்கும். 4 பேர் கூட இருந்தால் எனக்கு தைரியம் இருக்குன்னு சொல்கிறதில்ல. தனியாக வாழ்ந்தாலும் நான் எல்லா விஷயங்களையும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியுங்கிற ஒரு தைரியத்தை எது கொடுக்கும்? இந்த தனிமை தான் கொடுக்கும். ஆகையினால தனிமையை நெகட்டிவாக பார்க்க வேண்டாம். சரிங்க? தனிமைங்கிறது ஒரு வரம். சரி, அது ஒரு சாபம் கிடையாது. சரிங்க? எல்லாத்துக்கும் மேலே வெளியே இருந்து வேலை பார்க்குறவங்க, குடும்பத்தை விட்டு வேலை பார்க்குறவங்க, குடும்பத்துக்காகத்தான் வேலை பார்க்குறங்கிற உணர்வோடு அந்த தனிமையை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? எப்போ ஒரு விஷயத்தை நெகட்டிவாக பார்க்குறோமோ அப்போ அது நமக்கு பல தொந்தரவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும், மனசை நோக்கடிக்க ஆரம்பிச்சிடும். இல்லை, இந்த தனிமை என்னுடைய நலனுக்கானதுன்னு எடுத்துப்போம். எல்லாத்துக்கும் மேலே எந்த மனுஷனும் தனியாகவே இல்லை. ஏன் தெரியுமா? கடவுள் அவங்களோட எப்பவுமே இருந்துகிட்ருக்கார். சரிங்களா? கடவுள் தான் படைத்த படைப்பு அனைத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கார். அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்படி அனுதினமும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம மேலே கவனம் வச்சு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும் போது நாம ஏன் நம்மளை தனிமையாக இருக்கிறோன்னு சொல்லிக்கணும்? அது தவறு தானே. ஆக இனியெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணவே கூடாது. சரிங்களா? கடவுள் என் கூட இருக்கார், நான் தைரியமாக இருப்பேன், நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எந்த மனுஷனுக்கும் தனிமை ஒரு தொந்தரவாக இருக்க போகிறது கிடையாது. சரிங்களா? ஓகே, இந்த பதில் கண்டிப்பாக தனிமையில் இருக்கவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஃபாதர். இப்போ இந்த 4வது கேள்வி என்ன குறித்தான கேள்விங்க ஃபாதர். சரிங்க. கோபம் அப்படிங்கிற ஒன்று, இது பெரியவங்களை பார்த்தாலே, அதாவது எங்கள் வீட்டில் இருக்கும் போது அவங்க சொன்னதவே திரும்பி சொல்லும் போது ரொம்ப கோபம் வருதுங்க ஃபாதர். அதை அந்த டைமில் அந்த கோபம் வந்துடுது, அதுக்கப்புறம் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அந்த செகண்ட்லேயே அந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க ஃபாதர். உங்களுக்கு கோபப்பட பிடிச்சிருக்கா? இல்லைங்க ஃபாதர். ஏன் பிடிக்கலை? ஏன்னா அது வேண்டாம், அது தவறு அப்படின்னு தெரியுது இல்லையா? எல்லாத்துக்கும் மேலே கோபங்கிறது ஒரு பாவம், தலையான பாவங்கள் ஒன்று. அதை எப்படி நம்மளால் செய்ய முடியும்? ஆகையினால கோபப்படுறத விட்டு விலக்கிடலாம். சரிங்க? கோபப்படக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடலாம். சரிங்களா? எல்லாத்துக்கும் மேலே நம்ம யார் மேலே கோபப்படுறோன்னா, நம்ம குடும்பத்தில் இருக்க நம்ம அன்பை எதிர்பார்க்குற மனுஷங்க மேலே தானே கோபப்படுறோம். சரிங்களா? நாம் ஏன் அவங்களுக்கு அன்பை கொடுத்துடக்கூடாது? கோபத்துக்கு பதிலாக யோசனை பண்ணி பாருங்கள். சரிங்க? கனி இருப்ப காய்க்கவர்ந்தற்று. ஆமாம், நம்மளால் கனி கொடுக்க முடியும் போது ஏன் காயை கொடுக்கறது? தவறு தானே. ஆக முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை நாம் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு யோசனை பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு நீங்கள் நிதானத்தை ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறத விட இன்றைக்கி நான் நிதானமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, சரி, பொறுமையாக நடந்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இப்படி இவங்க பேசுவாங்கன்னு தெரியும், இருந்தாலும் அவங்ககிட்ட எப்படி நான் கொஞ்சம் நிதானமாக அவங்ககிட்ட பேசி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணி நீங்கள் அவங்களோட பேசலாம், பழகலாம், அவங்கள ட்ரீட் பண்ணலாம். குறிப்பாக பெரியவங்க, வயதானவங்க, அவங்ககிட்ட எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அன்போட, நிதானத்தோட, பொறுமையோட நீங்கள் பேச பழகிட்டீங்க அப்படின்னா கோபம் உங்களுக்கு பெரிய தொந்தரவாக நிற்காது. கோபமே படாத பிள்ளையாக நீங்கள் மாறிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கோங்களேன். அவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்து, சரிங்களா, அடித்து சிலுவையில் ஏற்றி கொல்றக்கூட நிலவையில் நிற்க வைக்கும்போது அவர் என்ன பண்ணார்? யாரையும் கோச்சிக்கலை, யாரையும் திட்டலை, யாரையும் சபிக்கலை. ஆனால் அவங்களுக்காக வேண்டிக்கிட்டார். அவ்வளோ நிதானமான ஒருத்தரை நாம் கடவுளாக வச்சுருக்க வழிபடும் போது நாம் அந்த கோபத்தை என்ன பண்ணக்கூடாது? வாழ்க்கையில் ஒருபோதும் செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாது. நிதானமாக கிறிஸ்தவ போல் வாழ்கிறதுக்கு கற்றுக்கணும். ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுறேன். வெரி குட். இனிமேல் கோபமே படாமல் நிதானமாக இருக்க ட்ரை பண்ணுறேன். சூப்பர் சந்தியா. அதாவது 5th கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின். ஐயோ. இப்போ நீங்கள் உங்களோட லைஃப்பில் நிறையா வெற்றிகள் தோல்விகள் கடந்து வந்திருப்பீங்க ஃபாதர். அந்த வெற்றிகள் தோல்விகளில் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் என்னங்க ஃபாதர்? என் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி எதுன்னு கேட்குறீங்க?
ஒரு டயலாக் இருக்குது, என்னென்னா சத்திரியனுக்கு சாவிலடா அப்படிங்கிற டயலாக். அதுபோல் ஒரு குருவானவருக்கு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா நாங்கள் எங்களுடைய வேலையை பார்க்கல, நாங்கள் கிறிஸ்துவனுடைய வேலையை பார்க்குறோம். நாங்கள் கிறிஸ்துவனுடைய வேலையை பார்க்கறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் அந்த வேலையை பார்க்குறோம். கிறிஸ்துவனுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கும் போது அந்த ஆட்டுக்குட்டிகளை கொடுத்ததே கிறிஸ்து தான். அவர் பார்க்குற வேலையை நம்மளை பார்க்க வைக்கும்போது எப்படி இந்த வேலை தோற்று போகும்? சரிங்களா? அப்படி இந்த வேலை தோக்குதுன்னா கிறிஸ்துவே தோத்தது மாதிரி தானே, இல்லைங்களா? அப்போ கிறிஸ்து எனக்காக தோப்பார், அவர் வெற்றியின் வீரை தோக்க மாட்டார். அப்போ நம்மளையும் தோற்று போக விட மாட்டார். எங்கள் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி அப்படின்னு எதுவும் கிடையாது. அவருடைய ஆட்டுக்குட்டிகளாக உங்களை எல்லாரையும் நல்லா பராமரித்து அவர்கிட்டயே பத்திரமா ஒப்படைக்கிறது தான் எங்களுடைய பணி. அதை நாங்கள் செய்துட்டோன்னா ஒரு பெரிய மனநிறைவு இருக்கும், அதுவே போதுமானது தான். அப்போ உங்கள் பணியில் கஷ்டம் எதிர்ப்பு எதுவுமே இருக்காதாங்க ஃபாதர்? கஷ்டம் எதிர்ப்பு அப்படின்னு இல்லாமலாம் இல்லை. ஏன்னா எல்லாம் ஆட்டுக்குட்டிகள் என்ன பண்ணும், ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், இல்லைங்களா? மனிதர்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தானே. ஒருத்தர் சொல்கிறத கேட்டுப்பாங்க, ஒருத்தர் கேட்க மாட்டாங்க, ஒருத்தர் எதிர்ப்பாங்க, ஒருத்தர் சப்போர்ட்டாக நிற்பாங்க, சரிங்களா? நாம் சொல்கிறத புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிற மனுஷங்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பல கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் சரிங்களா, கடவுளுடைய காரியம் அப்படின்னு நினச்சி நாங்கள் இந்த காரியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். கடவுள் மேலே பாரத்தை வச்சு, கடவுளே இது உங்கள் காரியம், நீங்கள் தான் இதை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும், இதில் எனக்கு எந்த விதமான கிரெடிட்டும் வேண்டாம், எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு ஒவ்வொரு சின்ன வேலையாக ஆரம்பித்து செய்யும்போது அது எங்களுக்கு பெரிய மனநிறைவை கொடுக்கும். ஓகே, தேங்க்யூங்க ஃபாதர். இப்போ நீங்கள் சொன்ன பதில் அனைத்தும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி நானும் ஃபாலோ பண்ணிக்க ட்ரை பண்ணுறேங்க ஃபாதர். மக்களே, புரிதலே இல்லாத வாழ்க்கை நிறைவில்லாத வாழ்க்கைக்கு சமம். நான் இந்த பதிவின் மூலம் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இந்த ஸ்மெல் ஆஃப் ஷீப் யூடியூப் சேனல் மூலமாக நிறையா விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.